ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஆதி பாரதியில் இன்னைக்கு ஒரு சூப்பரான எபிசோடு. ரத்தனமும் பாரதி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ண பார்க்குறாரு, ஆனால் கொஞ்சம் கூட முடியல. நான் பாரதி அவங்க போகிறதுல உறுதியாக இருக்காங்க. இதை பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டனை ஹிட் பண்ணிடுங்க, லைக்கையும் தட்டி விட்டுருங்க. அம்மா கதவு திறங்கன்னு பார்த்தீங்கன்னா தமிழும் சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு லதாக்கு பயங்கர கோவம் வருது. என்ன பாரதி பண்ணிட்டு இருக்க அந்த குழந்தை அவங்க அப்பாட்ட பேசிச்சு, நீ தானே அதை அப்பான்னு சொல்லி அவளுக்கு காமிச்சு கொடுத்து அவள் ஃபோனில் தானே பேசினா, அதுக்கு எதுக்கு இவ்வளோ கோவப்படுற பாரதி? இதெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கு பாரதி. லதா நீ சொல்றது, ஆனால் நான் என்ன நிலைமையில் இருக்குன்னு உனக்கு புரியுதா? வாழ்க்கையில் துரோகத்தை சந்திச்சவங்களுக்கு மட்டும்தான் இது மாதிரி விஷயம்லாம் புரியும். யாரை பார்த்தாலும் எனக்கு பயமா இருக்கு லதா. நான் எனக்கும் மேலே யாரை நம்புறனோ அவங்க எல்லாம் துரோகம் பண்ணும்போது என் மனசு எப்படி இருக்கும் யோசனை பண்ணிப்பாரு. இது எல்லாத்தையும் கேட்டுட்டு லதா சொல்றாங்க, சரி அந்த குழந்தை மனசு என்ன கஷ்டப்படும் அதை முதல்ல யோசனை பண்ணியா பாரதி? ஐயோ லதா அதை பத்தி கவலையே இல்லை, ஏன்னா இப்போ அவளுக்கு மனசு கஷ்டமா தான் இருக்கும், மாறிடும் லதா அப்படின்னு சொல்றாங்க. பாரதி அதை கேட்டுட்டு லதா கேட்குறாங்க, சரி நீ என்னதான் பண்ண போற? நீ நான் இங்கிருந்து போக போறேன், நானும் தமிழும் யாரு கண்ணுக்கும் படாம நாங்க யாருன்னே தெரியாத ஒரு இடத்துக்கு போக போறோம், நிம்மதியா வாழ போறோம். அப்பா அம்மா பாசம் காட்டுறது சகஜம்தான், ஆனால் அதுக்கும் மேலே ஒரு மனுஷன் பாசம் காட்டினா இருப்பாரு, அவர்கிட்ட மட்டும் நான் சொல்லிட்டு போக போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அவர்கிட்ட ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னேன். வாசுவோட ஹார்ட்டை யாருக்கு கொடுத்தாங்க அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி சொல்கிறேன்னு சொன்னேன். அதை கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ அவர்கிட்ட சொல்லிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பிடுவோம். நான் அவர்கிட்ட பேசிட்டு வர்ற வரைக்கும் நீ அந்த கதவை திறக்கக்கூடாது. தமிழ் என்ன சத்தம் போட்டாலும் சரி அந்த கதவை நீ திறக்கக்கூடாது லதா அப்படின்னு சொல்கிறாங்க. இருந்தாலும் லதாக்கு என்ன பாரதி இப்படி சொல்கிற அப்படிங்கிறாங்க. லதா நான் சொல்கிறத மட்டும் செய். சரி பாரதி, தனியாக என்ன பண்ண போற பாரதி? எப்படி பொழைப்பீங்க? இங்க பாருலதா, வாழ்க்கையில நம்ம யாரு கூட சேர்ந்தெல்லாம் பிறக்கல, தனியா தான் பிறந்தோம், தனியா தான் வளர்ந்தோம். யாரையும் எதிர்பார்க்க வேண்டியதில்லை, நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதான். எனக்கு தமிழுங்கிற ஒரு பொறுப்பு என் கண்ணு முன்னாடி நின்று இருக்கு, அவளை நான் ஆளாக்கணும், அது ஒண்ணு இருக்கு, வேற எதையுமே நான் நினைக்கலதா அப்படின்னு சொல்றாங்க பாரதி. பாரதி நீ என்ன சொன்னாலும் நீ கேட்க போறதில்ல, சரி நீ போயிட்டு வா, நான் அது வர தமிழை பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரியில்லதா, தமிழை பத்திரமா பாத்துக்கோ, அழுதானா நீ திறந்து விடாத, ரொம்ப அழுதானா ஆறுதல் சொல்லு, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க பாரதி. அடுத்து ரத்தனத்தை காமிக்கிறாங்க. பூஜை பண்றதுக்காக கோயிலுக்கு வந்திருக்காரு. ஆதி பேர்ல, பாரதி பேர்ல, தமிழ் பேர்ல, சாமி பேர்ல 4 பேருக்கும் அர்ச்சனை பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயர்கிட்ட அந்த தாம்பூல தட்டை கொடுத்துட்டு சாமி கிட்ட வேண்டிட்டு இருக்காங்க. ஆதி தம்பி இதையும் துடிச்சிட்டு இருக்கிறது வாசுவோட தான் அப்படின்னு நினைச்சப்போ முதல்ல கோவப்பட்டேன். அதுக்கு அந்த அம்மா வாசுவோட இதயத்தை எடுத்து ஆதிக்கு வச்சதே ஆதி உயிருக்கு போராடிட்டு இருந்த சூழ்நிலையில தான் வச்சிருக்காங்க. நான் புரிஞ்சுக்கிட்டேன். அதே மாதிரி பாரதியையும் தமிழையும் கண்டுபிடிச்சது கொடுத்ததுக்கும் நன்றி கடவுளே அப்படின்னு சொல்லிட்டு என் பையனை தான் நான் வெறுத்துட்டேன், ஆனா இப்ப ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு, வெறுத்ததுக்கு காரணம் இனிமேல் நான் அதை தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சாமி கிட்ட கும்பிட்டு ஆதி பாரதி தமிழ் 3 பேர் நல்லா இருக்கணும், எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லி சாமி கும்பிட்டு கோயில சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா மாமா அப்படின்னு கூப்பிடுறாங்க பாரதி. பாரதியை பொறுத்தவரை என்னமா இது, எங்கடாமா போன, நான் பதறி போயிட்டேன்ல, ஆதி தம்பி பதறி போயிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நான் இங்கதான் இருக்க மாமா, இனிமேல் தான் நான் போக போறேன் அப்படின்னு சொல்றாங்க பாரதி. என்னடாம்மா சொல்கிற? ஆமாம் மாமா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல போகிறேன், அதை கேட்டு நீங்கள் அதிர்ச்சி அடையக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர்றாங்க. தெரியுமா, ஆதி தம்பி உடம்புல துடிச்சிட்டு இருக்க இதையும் நம்ம வாசுவோடது, அதானே சொல்ல வர்ற அப்படின்னு. மாமா என்ன மாமா அவ்வளோ அசால்ட்டாக இதை எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. அதுக்குள்ளேயே நம்ம தமிழை காமிக்கிறாங்க. தமிழ் பயங்கரமாக கதவை தட்டிக்கிட்டே இருக்காங்க. லதாவும் ஐயோ கதவை திறக்க வேண்டான்னு சொல்லிட்டு போயிட்டா இந்த பாரதி, இந்த குழந்தைக்கு வேற பசிக்குமே, இவளுக்கு அறிவே இல்லை இந்த பாரதிக்குன்னு திட்டிக்கிட்டு இருக்காங்க. லதாண்டி ப்ளீஸ் கதவை திறந்து விடுங்கன்னு அவங்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோயிலை காமிக்கிறாங்க. பிரசாதம் வாங்கிட்டு பாரதி கொடுக்குறாரு. ரத்னம் மாமா இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்காங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசு கஷ்டமாவே இல்லையா மாமா அப்படின்னு கேட்குறாங்க பாரதி. என்ன மாமா நீங்க, நான் இத்தனை சொல்றேன் நீங்க அசால்ட்டா இருக்கீங்க. ஆமாடி பாரதி, ஆதி தம்பி இந்த விஷயத்த என்கிட்ட சொன்னப்போ எனக்கு பயங்கர கோவம் தாமா வந்தது, அதுக்கப்புறம் எப்படின்னு சொல்லி எடுத்து சொன்ன பின்னாடி தான்பா எனக்கே தெரிஞ்சது ஆதி தம்பி ரொம்ப ஆபத்தான நிலைமையில இருந்திருக்காங்க. அப்பதான் அந்த அம்மா அவங்க குடும்பம் எல்லாருமே வாசுவோட இதயத்தை எடுத்து அங்க வச்சிருக்காங்க. ஆதிக்கே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தாமா தெரிஞ்சிருக்கு, ஆதி தம்பிக்கும் தெரியாது, அவரும் உங்ககிட்ட இதை சொல்லணும்னு நினைச்சிருக்காரு, ரொம்ப குற்ற உணர்ச்சியில ஃபீல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு சமயம் உங்ககிட்ட சொல்லணும் வரும்போது பயம் வேற இருந்திருக்கு, ஏன்னா நீ ஏதாச்சும் விட்டுட்டு போயிருவியோ அப்படிங்கிற பயத்திலையும் சொல்லாம இருந்திருக்காருமா. ஆதி தம்பி மேல எந்த தப்பும் இல்லை, இன்ஃபேக்ட் ஆதி தம்பிய என்னோட மூத்த பையனாவே நான் ஏத்துக்கிட்டேம்மா அப்படின்னு சொல்றாங்க. ரத்தனமும் அதுக்கு பாரதி சொல்றாங்க, உங்க பெருந்தமிழ்ல எனக்கு இல்ல மாமா, தப்பு செஞ்சவங்களை மன்னிச்சு அவங்க கூடயே வாழ்றதுல என்னால முடியாது, அதனால நான் எங்கேயாச்சும் போயிடுறேன் மாமா, நான் இங்க இருக்க விரும்பல, ஆதி
மூஞ்சிலேயும் சரி அவங்க குடும்பத்து முகத்திலையும் முழிக்கிறதுக்கு எனக்கு கொஞ்சம் கூட விருப்பம் இல்லை. அதனால நான் இங்கேருந்து கிளம்புறேன். அதே மாதிரி உங்களுக்கும் நான் தொந்தரவு கொடுக்க விரும்பல மாமா, அதனால தான் கிளம்புறேன் அப்படிங்கிறாங்க. ஏமா யாரமா உனக்கு தெரியும், எங்கேன்னு போவோமா, அது மட்டும் இல்லாம தமிழ் பாப்பாவை பிரிச்சு கூட்டிட்டு போறேன்னு சொல்ற, இதை விட பெரிய தண்டனை வேற ஏதாச்சும் எனக்கு இருக்கா அப்படின்னு கேக்குறாங்க ரத்தனம். அதுக்கு பாரதி சொல்றாங்க, மாமா வேற வழி இல்ல மாமா, நான் போய் தான் ஆகணும். உங்களை மாதிரி என்னால மன்னிச்செல்லாம் அவங்கள எழுத்து வாழ முடியாது மாமா, நான் இங்க இருந்து கிளம்புறேன் மாமா. யாருக்குமே பாரம் இல்லாம உங்க எல்லாத்த விட்டும் நான் போறேன் மாமா. ஆனா ஒண்ணு, உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு பிரச்சனைனா உங்களை பாக்குறதுக்கு நான் கண்டிப்பா வருவேன், உங்களுக்கு உதவி செய்ய வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கான வாழ்க்கையை நான் வாழ போறேன் அப்படின்னு யாரையும் சார்ந்தும் வாழ போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க பாரதி. அம்மாடி பாரதி கொஞ்சம் நான் சொல்றத கேளுமா கேளுமா அப்படின்னு சொல்றாரு ரத்னம். அதெல்லாம் கேட்கல, அங்கிருந்து போயிடுறாங்க பாரதி. ரத்னம் என்ன பண்றாருன்னா உடனே ஆதிக்கு கால் பண்றாங்க. அப்பா சொல்லுங்கப்பா, நீங்க பாரதி பாத்தீங்களா? ஆமா தம்பி, என்னை பாக்குறதுக்கே பாரதி வந்திருந்தா, நான் பேசினப்பா, எவ்வளவோ ட்ரை பண்ணி பேசி பார்த்தேன், ஆனா அவ கேட்கற மாதிரி இல்ல, எல்லாத்தையும் விட்டு போறேன்னு சொல்றாப்பா அப்படின்னு சொல்றாங்க. இவங்களும் ஒரே சோகமாயிராரு. ஆதியும் செம்ம டென்ஷன்ல இருக்காரு. கரெக்டா அங்க சாரதாவும் வர்றாங்க. அப்புறம் போனை கட் பண்ணிடுறாங்க. என்னாச்சு ஆதி அப்படின்னு கேக்குறாங்க. பாரதி எல்லாத்தையும் விட்டுட்டு போறாங்களாமாமா. என்னடா சொல்ற, அவர் சொல்லியும் அவங்க கேட்கலையா பாரதி? இல்லம்மா கேட்கலமா, ஏன்னா நம்ம அவ்வளவு மனசு அவளை காயப்படுத்திருக்கோம்மா. பாரதி கிளம்பி போறதுக்குள்ள ஒரு டைம்னாச்சு நான் பாரதி பார்த்து பேசி ஆகணும், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஆதியும் வேகமா போறாரு. அடுத்தது ஸ்வேதா, அறிவு, துரையை காமிக்கிறாங்க. 3 பேரும் அப்படியே டென்ஷன்ல இருக்காங்க. அப்போ ஊர்ல இருந்து காஞ்சிபுரத்துல இருந்து ஒருத்தர் கால் பண்றாரு. நம்மால் தான் கால் பண்றான் ஸ்வேதா. அப்பா அப்போ ஸ்பீக்கர்ல போடுங்க அப்படிங்கிறாங்க. உடனே அறிவும் ஸ்பீக்கர்ல போடுறாங்க. என்ன விஷயம் ஐயா? ஐயா கோயிலுக்கு இப்பதான் ஐயா பாரதி வந்து அவங்க மாமனார்கிட்ட பேசிட்டு போனா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. 3 பேத்துக்கு அவ்வளவு சந்தோஷம். இதெல்லாம் கேட்ட பின்னாடி காலை கட் பண்ணிடுறாரு அறிவு. அதுக்கப்புறம் துரை கை தட்டுறாரு. வாவ், பாரதி கண்ட புதுமை பெண் கிளம்பிட்டாளா அப்படின்னு சொன்னோன்னே ஸ்வேதா சொல்றாங்க, அதுவும் புயல் வேகத்துல கிளம்பி இருக்கா அப்படின்னு சொல்றாங்க. செம்ம போய் இனி ஆதியும் பாரதியும் சேரவே மாட்டாங்கப்பா அப்படின்னு சொல்லும் போதே துரை சொல்றாரு, இதோட நான் விடக்கூடாது மாமா, நான் ஒரு புது ஸ்கெட்ச் வச்சிருக்கேன் அவங்களுக்கு ஆப்பு வைக்கிறதுக்காகவே. சும்மா நான் போனேன், போய் அவங்கிட்ட அடி வாங்கினேன், அவனை அடி வாங்க இதேதான் நடந்துட்டு இருந்தது. ஆனா இந்த ஸ்கெட்ச் பயங்கர ஸ்கெட்ச், இதை முடிச்சுட்டு வந்து அவங்க கிட்ட சொல்றேன். டேய் நீ கொஞ்சம் பேசாம இரு, ஏதாச்சும் குட்டையை குழப்பி பிளான பூரா கெடுத்துறாதா அப்படின்னு ஸ்வேதா சொல்றாங்க. அதெல்லாம் இல்ல, பக்காவா முடிச்சுட்டு வந்து சொல்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாய் டார்லிங் அப்படின்ட்டு அங்க இருந்து போறாரு துரை. என்னப்பா இவன் போய் ஏதாச்சும் சொதப்பீர போறான். ஆமாமா நீ சொல்றதும் கரெக்ட் தான், இவன் வேற இப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படிங்கும் போது சரிப்பா இந்த மொமெண்ட் நம்ம என்ஜாய் பண்ணலாம், இது ஒரு சூப்பரான மொமெண்ட், இனி ஆதி பாரதியை பார்க்கவே முடியாது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸ்வேதா. ஆமாமா அப்படின்னு அறிவும் சொல்லிட்டு இருக்காரு. இதோட இந்த எபிசோட் முடியுது.